சக்திவேல் முருகன் மற்றும் மாங்காய் கதை. கடல் வானம் போல நீளமுள்ள மலைகளால் சூழப்பட்ட கைகளால் கையொப்பமிடப்பட்ட கைகாட்டில் சிவபெருமான் மற்றும் பார்வதியம்மா அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் அருகில் சின்ன சின்ன பிள்ளைகள் கணேசன் மற்றும் முருகன் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்தச் சோலை முழுவதும் ஒரு இன்பம், ஒரு கடவுளின் அன்பு, மென்மையான தங்க ஒளி நிறைந்த கண்ணோட்டம் பரவி இருந்தது. ஒருநாள் சிவபெருமான் தங்களிடம் ஒரு மாயமான மாங்காயை எடுத்துக் கொண்டு வரவேண்டுமென்று அறிவித்தார். அந்த மாங்காய் தங்கம் போல மிளிர்ந்தது, சிறு மின்மினி துகள்களால் சூழப்பட்டு பார்க்கும் குழந்தைகளின் கண்களை வியப்பில் ஆழ்த்தியது. கணேசன் மற்றும் முருகன் அதை பார்த்து ஆர்வமாக கண்ணீர் கொள்ளாமல் இருந்தனர். சிவபெருமான் சிரித்தபடி, இந்த மாங்காயை யார் பெறுவாரோ அவருக்கு எல்லா அறிவும் அன்பும் கிடைக்கும். ஆனால் அதற்காக ஒரு சின்ன சோதனையை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் என்றார். முருகன் உடனே உற்சாகமாக, நான் உலகத்தை சுற்றி வந்து முதலில் திரும்புவேன் என்றார். அவர் தனது அழகான நீல பூங்கொக்கியின் மீது ஏறி வானில் பறந்தார். உலகம் கீழே விரிகின்றது போல மின்னும் வண்ணங்களில் மூடப்பட்டது. பூங்கொக்கியின் பற்கள் மாயமான மின்மினிகள் போல மிளிர்ந்தன. அதே நேரத்தில் கணேசன் சாந்தமாக ஒரு நுண்ணறிவுடன் நடந்து சிவபெருமான் மற்றும் பார்வதியம்மாவை சுற்றி அன்பான பார்வையுடன் நிலைத்தார். அவர் அறிவு கொண்டு செயல்பட்டார், வேகத்தில் பறக்க முயற்சிக்காமல் மனதில் ஒரு பெரிய அறிவையும் அன்பையும் காட்டினார். சிறிது நேரம் கழித்து முருகன் வழியாக திரும்பி வந்தபோது கணேசன் அதே மாங்காயை பெற்றிருப்பதைப் பார்த்து கொஞ்சம் சோகம் கொண்டார். அவரது பூங்கொக்கு கூட அவரை மனதைத் துயரத்திலிருந்து நெகிழச் செய்ய முயன்றது. ஆனால் பார்வதியம்மாவின் அன்பான அழைப்பை கேட்டபோது, பழம் நீயப்பா என்று முருகனின் முகத்தில் மென்மையான புன்னகை மலர்ந்தது. முருகன் அந்த அழகான காந்தமிகு அன்பின் நினைவுகளை மனதில் பதித்துக் கொண்டு பாலானி மலைக்குச் சென்றார். அங்கு அமைதியாக நின்று தியானத்தில் நுழைந்து ஆன்மீக ஒளியால் நிரம்பிய சாந்தி பெற்றார். இப்பொழுது பாலானியில் அமைந்துள்ள முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் உயரமான படிகளில் ஏறி வந்தனர்.